கடந்த 15 வருஷமா எனக்கு இந்த கனவு ஒரு நிழல் மாதிரி என்னை பின்தொடர்ந்துகிட்டே இருக்கு. இந்த ஃபுட்பால் மேட்ச் அவ வாழ்க்கையோட கடைசி மேட்சா இருக்க போகுது. இந்த ரீயூனியன் மேட்சோட ஐடியா ரொம்ப சூப்பரா இருக்கு. எஸ்பா, சூப்பரா இருக்குல்ல? நம்ம மொத்த டீமும் கம்ப்ளீட் ஆயிடுமா? 3 பிளேயர்ஸ் தான் கம்மியா இருக்காங்க. ராஜேஷ் 2 பேரை கூப்பிடுறான். நான் ஒரு ஆளை வர வைக்கிறேன். ஓய், ஹேய், ஏண்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? எதுக்கு குழந்தை மாதிரி அழற? போய் பிராக்டிஸ் பண்ணு போ. நீ எதுக்கு அவளை திமிரா நடந்துக்கிற? இந்தா ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டூபிட் டீனு, இவன் திருந்தவே மாட்டான். எப்ப பாரு இப்படியே சுத்துறான். என்ன யாருக்கு வெயிட் பண்ற? ஸ்டார்ட் பண்ணலாமா? பிளேயர்ஸ் இன்னும் வரல. நான் என்னோட ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணியிருக்கேன். அவன் இப்போ வந்துடுவான். தயா, அவன் தான் உன் ஃப்ரெண்டா? தயா. இவரை பார்த்தா இந்த கேம்ல நாங்க தான் ஜெயிக்க போறோம் தோணுது. லூசர்ஸ். பாபே, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். Glad to see you, brother. சாரிப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம். சரி வா, நான் டீமுக்கு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஒரு நிமிஷம். நான் சிஐடின்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாத. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. புரியுதுப்பா. காய்ஸ், இவர் தான் தயா. அப்புறம் இதான் நம்மளோட ஃபுட்பால் கேங். ஹாய் குல்தீப். ஹாய் விக்கி. ஹாய் டினு. ஹலோ. ரே. அப்புறம் பாபி. ஹாய் எவ்ரிபடி. இங்கே பாருங்க, நான் இப்போவே சொல்லிட்டேன், எனக்கு கொஞ்சம் இந்த கேம் புதுசு, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதை. அப்படியா? அப்போ உன்கிட்ட குழந்தை கூட விளையாடுற மாதிரி விளையாண்டுமா? மேபி. பார்க்க ஒன்று குழந்தை மாதிரி இல்லையே, ரொம்ப ஃபிட்டா இருக்க. ஆனா எங்க டீமை உன்னால தாக்கு பிடிக்க முடியுமா இல்லைன்னு தெரியலையே. ஆனா கேமை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஸ்ட்ராட்டஜி தானே. ஒருவேளை எதிர் டீமோட வீக்னஸ் தெரிஞ்சதுன்னா நாங்க அதை டார்கெட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நாங்க மேட்சை ஜெயிக்கலாம்ல. ஓ, அப்ப எங்க டீம் ஜெயிக்க முடியும்னு சொல்ல வரியா? இல்ல, நான் இல்ல, என்னோட டீம் ஜெயிக்கலாம். அதோட ஜெயிக்கிறது ஒரு ஆளா இருக்க முடியாது, டீமா தானே இருக்கும். சரி, ஓகே, ஒரு வேலை பண்ணலாம். இந்த மேட்சை இன்ட்ரெஸ்டிங் ஆக்க பெட் கட்டலாம். என்ன சொல்ற? ஐம் சாரி, நான் கேம்லிங் விளையாடுறதில்ல. ஆனா நிச்சயமா சேலஞ்செல்லாம் பண்ணுவேன். என்னோட டீம், அதாவது எங்களோட டீம், நிச்சயமா மேட்ச்ல தோக்கடிப்போம். காய்ஸ், லெட்ஸ் கோ. ஏய், இவகிட்ட வச்சுக்காத. இவனுக்கு என்ன ப்ராப்ளம்? அவன் ஒரு முழு பைத்தியக்காரன். இது எனக்கு புரியலையே. உனக்கும் டீனாக்கும் என்கேஜ் ஆயிடுச்சுல்ல, இவன் உன்னோட ஃபேமிலி மெம்பர் தானே? இந்த சைக்கோ நடக்க விட்டாதானே? என்னாச்சு? சரி, அதெல்லாம் விடு, நாம அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல மேட்சை விளையாண்டி உன்னை ஜெயிக்கலாம். இங்க பாஸ் பண்ணு. ஏய், பாஸ் பண்ணு. இங்கடா. இங்க அனுப்பு. போடு. அவன்ட அனுப்பாத. ஏய், ஷூட் பண்றா. புரியலையா? கம் ஆன். இங்க அனுப்பு. சூப்பர். அப்படிதான். கம் ஆன். போடு. போ. ஷூட் பண்ணு. சூப்பரா. கம் ஆன் மேன், த்ரோ. ஓ, விட்றாத. முன்னால டிஃபெண்ட் பண்றாங்க பாரு. அப்படிதான். கம் ஆன் மேன். போ. ஷூட். போடா. ஷூட் பண்ணு. இங்க பாரு. பாஸ் பண்ணு. அப்படிதான். சூப்பர். ஏய், இங்க பாஸ் பண்ணு ப்ரோ. பண்றா. ஏய், சூப்பரா போயிட்டா. விட்றாத.
ஏய் கோல் கீப்பர் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவனை கவர் பண்ண சொல்லு. பாஸ் பண்ணு ஏன்டா அனுப்பு. போடு. கம் ஆன். ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? தனியா விளையாடு. என்ன இப்படி விளையாடுற? ஏய் கம் ஆன் ஷூட் அப்படிதான் விட்டாத. சூப்பர். கம் ஆன் மேன் த்ரோ. கரெக்ட்டா போயிட்டு இருக்கு. முன்னால டிஃபென்ஸ் பண்றாங்க பாரு. ஏய் பாத்து. ஏய் கம் ஆன் மேன். கம் ஆன் ஷூட். பாய்ஸ் இங்க அனுப்பு ப்ரோ. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இங்க அனுப்பு பாரு. ஓ என்கிட்ட அனுப்புங்கறல. சீக்கிரம். சூப்பர். வர பாரு. அவனை கவர் பண்ணு. அப்படிதான். ஓ ஷா. ஏய் சாரி ப்ரோ. உன் கால் வீக்கா இருக்குன்னு எதிர்பார்க்கலையே. பரவாயில்ல. கம் ஆன் गाइस. பாஸ். உன் பிரதருக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் எல்லார்கிட்டயும் கடுகடுன்னு இருக்கான்? எல்லார்கிட்டயும் ரொம்பவே பைத்தியமா நடந்துக்கிறான். அவன் ஒன்றும் அப்படி இல்லை. என்ன அப்படி இல்ல? கிரவுண்ட்ல என்ன பண்றான்னு நீயே பாரு. அப்புறம் ஒரு விஷயத்த சொல்லு, நீ எதுக்காக அவனுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் உன்கிட்டயே சரியா பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறான். பாஸ் பண்ணுங்க. கரெக்ட்டா போயிட்டு இருக்கு. ஏய் சூப்பர். ஃபவுல் பண்ணிராத. ஃபவுல் பண்ண விளையாடு. ஏய் அவன்ட்ட அனுப்பு. கம் ஆன் நம்ம இன்னும் ஒரு கோல் கூட போடல மேன். சூப்பரா. ஷூட் பண்ணு. பாஸ் பண்ணி விளையாடு. டிஃபெண்ட் பண்ணு. சரி, உன்னோட என்கேஜ்மெண்ட் எப்போன்னு சொல்லு. ஆகாஷ் கூட உன்னோட என்கேஜ்மெண்ட் ஃபைனல் ஆச்சா இல்லையா? ஏ டீனா, என்ன ஆச்சு? ஏன் அழற? இங்க பாரு, என்னன்னு உண்மையை சொல்லு. நான் என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணிட்டேன். ஏன் என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணிட்டியா? ஆனா ஏன்? டீனோ சொன்னதுனால. டீனு சொன்னதுனாலயா? ஆனா ஆகாஷ் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே, அப்புறம் ஏன்? பாபி சீக்கிரம் அந்த பாலை புடி. டீனா பாஸ் பண்ணு. அவனை விடாத. அவன் டிஃபெண்ட் பண்ண விடு. சூப்பர். கம் ஆன் பாரு. ஓ என்னடா இப்படி பண்ணிட்டீங்க? என்ன விளையாடுறீங்க நீங்க? இவனுங்க கிட்ட தோத்துறோம், அதுவும் ஆகாஷ் டீம்ட்ட. எல்லாரும் லூசர்ஸ். என் மூஞ்சல கரிய பூசணும்னு பாக்குறீங்களா? போங்க போய் விளையாடுங்க. கம் ஆன் தயா, கம் ஆன். வாங்க பாஸ் பண்ணுங்க. கம் ஆன் தயா, விடாத. பாஸ் பண்ணு. கவர் பண்ணு. விடாத. பாஸ் பண்ணு. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? பாஸ் பண்ணு. கம் ஆன் ஷூட் பண்ணு. அவ்வளவுதான். டேக் ஓவர் பண்றான் பாரு. விடாத. கோல். ஏய் கேம்ல கவனத்தை செலுத்துறா. உனக்கு ஒண்ணும் இல்லல? யா ஐம் ஃபைன். டேய் உன் ப்ராப்ளம் என்ன? தப்பா அவன் மேல இருக்கு. அவன் தான் கவனம் இல்லாம இருக்கான். கேம் எதுக்கு நீ இப்படி ஆடுற? சேலஞ்ச ஜெயிக்கவா? Everything is fair in love and war and the football game. Come on guys. விட்டா பேசிட்டே இருப்பானுங்க. இவனை விட மாட்டேன்டா. தயா விட்டு தொலை. இது ஒரு ஃப்ரெண்ட்லி கேம். டேய் இது என்னடா ஃப்ரெண்ட்லி கேம்? அந்த பைத்தியக்காரனை விட்டா பேசிக்கிட்டே போறான். ஐ நோ தயா, forget about it. Just play. வா விளையாடலாம் வா. கம் ஆன். அப்படிதான். பாஸ் பண்ணு. விக்கி கம் ஆன். அவன் டிஃபெண்ட் பண்ண விடு. கம் ஆன், அங்க பாரு. ஓ ச்சே. ஏய் தயா, are you fine? கண்ணு தெரியலையா? உனக்கு என்னாச்சு? கண்ணு தெரியலையா என்ன? என்னாச்சு உனக்கு? ஹே வாங்க. விட்டா இவனுக்கு ரொம்ப ஓவரா சீன் போடுவானுங்க. நீ ஓகே தானே? ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் இல்ல. விளையாட தெரியாம எதுக்கு இவனுங்கெல்லாம் வரானுங்க? ஏய் ஆகாஷ், என்ன இந்த மாதிரி ஆளுங்களா கூட்டு வர? என்ன நினைச்சிட்டு இருக்க? விளையாட வரலனா இப்படி பண்ணுவியா? உன்னை சும்மா விட மாட்டேன். இவன் சரியான சாக்கடை. இவன் இப்படி சொன்னா கேட்க மாட்டான். தயா வேண்டாம், நீ சொல்றது கேளு. டேய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவனை விட்டு தொலைடா. விட்டு தொலைடா, பெரிய பிரச்சனை ஆயிடுடா. தயா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? அவன் எப்படி பிஹேவ் பண்றான்னு பாரு. கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறவன் செத்து போயிருந்தா என்னடா பண்ணிருப்ப? டேய் ஒன்னும் ஆகாதடா. அவன் சும்மா நடிக்கிறான், ஒன்னும் ஆகல. தீனு 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 ஏய் உனக்கு என்னாச்சு? இவன் செத்து போயிட்டான். அடே இவன் கொன்னுட்டான். டீனு ஏய் தீனு என்னாச்சு? ஏய் இது என்ன? டீனு எந்திரி. அம்மா நிந்திரா. என்னாச்சு உனக்கு? பாரு. ஏய் யாரா ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. என்னாச்சு பாருங்க. சீக்கிரம். டீனு போய் ஆம்புலன்ஸ் கூப்பிடு. செத்துட்டானா?
தயா தயா இங்க என்ன மச்சான் பண்ற? உங்களுக்கு இந்த ஆளு தெரியுமா? சார் ஒரு சீனியர் ஆபீசர், சிஐடி இன்ஸ்பெக்டர் தயா. என்ன என்ன சொல்றீங்க? நீ ஒரு சிஐடி ஆபீசரா? இப்போ நீ என்ன சொல்ல வர? ரொம்ப சிம்பிள். இவரு உங்க ஆளு, கொலை பண்ணிட்டு ஈஸியா தப்பிக்க முடியாதா என்ன? என்ன தயா? தயாவா இவரை கொன்னது? ஆமா, அவருதான் என் தம்பியை கொன்னுட்டாரு. முதல்ல கழுத்தை பிடிச்சு நெரிச்சாரு, அப்புறம் தண்ணியில முக்கி அவனை கொன்னுட்டாரு. இவரால தான் என் தம்பி இறந்துட்டான். என்னடா? அவரு ஒரு சிஐடி ஆபீசர் தானே, ஈஸியா தப்பிச்சிருவாருல. இங்க பாருங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. எங்களை கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ண விடுறீங்களா? நீங்க என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறீங்க? இந்த ஆளு எங்க கண்ணு முன்னாடியே டீனுவை கொன்னு இருக்காரு. நாங்க 20 பேர் விட்டர்ஸ் இருக்கோம். ஏய், முதல்ல எங்க வேலையை பார்க்க விடுங்கயா. சார், இது உங்க வேலையா இல்ல டிராமா எதனா பண்றீங்களா? இங்க பாருங்க, இவர் ஒன்றும் எங்களுக்கு கால் பண்ணல, நீங்க தான் கால் பண்ணீங்க. அதுக்காக தான் வந்தோம். இங்க வந்தப்பறம் தான் தெரியுது எங்க ஆளே இங்க விளையாடிட்டு இருக்காருன்னு. இங்க ஒன்றும் நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுறதுக்காக வரல, எங்க வேலையை செய்ய வந்திருக்கோம். எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல சார். கொஞ்சம் வேலையை பார்க்க விடுறீங்களா? என்ன சார் ஆயிருக்கு? அபிஜித், இங்க பாரு, இவனோட கழுத்துல இந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. மார்க் ரொம்ப அழுத்தமா விழுந்திருக்கு. யாரோ அவனுடைய கழுத்தை நல்லா இருக்க பிடிச்ச மாதிரி இருக்கு. அமுக்குன வேகத்துல அவங்களோட நகம் இவன் கழுத்தை கிழிச்சிருக்கு. இதை பாரு. கூடவே இங்க பாரு, இவன் லங்ஸ்லயும் தண்ணி இருக்கு. அதோட இங்க பாரு, இவனோட தலையில பின் பக்கத்துல இந்த இடத்துல கீறல் விழுந்த மார்க்ஸ் எல்லாம் இருக்கு. அபிஜித், ஏதோ குழப்பம் இருக்கு, சரியில்லை. சண்டை கண்ட போட்டியா மச்சான்? ஆமா, அது என்னடா? தாரிகா, ஐம் சாரி தயா, உங்க கையில இருந்து நான் கண்டிப்பா டிஎன்ஏ சாம்பிள் எடுக்கணும். ஆனா எதுக்கு இதெல்லாம்? மச்சான் உனக்கே தெரியும், செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு தானே ஆகணும். இதெல்லாம் ப்ரொசீஜர். அபிஜித், இப்ப இருக்கிற எவிடன்ஸ் எல்லாமே தயாவை தான் காட்டுது. சாரி மச்சான், வேற வழியில் உன்னை அரெஸ்ட் பண்றேன். ஃப்ரெடே, தயாவை அரெஸ்ட் பண்ணு. சார், நீங்க பாடியை ஃபாரன்சிக் லேபுக்கு கொண்டு போயிடுங்க. வா. நீங்க எங்களை நம்பித்தான் ஆகணும். இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்ப்பேன். இதுல சால்வ் பண்ண என்ன இருக்கு?
உங்க ஆபீசர் தான் என் தம்பியை கொன்னாருன்னு தான் எல்லாருக்கும் தெரியுமே. உங்க ஆபீசருக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும் போதுதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். தயா குற்றவாளி இல்லைன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். என்ன தயா பண்ணி வச்சிருக்க நீ? நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா, என்னோட பொறுமையை இழந்துட்டேன். ஆனா அவனை நான் கொல்லல. ஆனா அவன் கழுத்துல அழுத்தமான ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குடா. இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் உன்னை கொன்னனா? உனக்கு உன்னோட பலம் தெரியுமா? எதுக்கு எடுத்தாலும் உனக்கு மூக்கு மேல கோவம் வரும். அதுவும் இல்லாம ஃபுட்பால் ஒரு அக்ரெசிவ் கேம்டா, பைத்தியக்காரன். சும்மா சும்மா ஃபோல் பண்ணிக்கிட்டே இருந்தான், என்ன வெறுப்பேத்திக்கிட்டே இருந்தான். சும்மா சும்மா என்ன கீழே பிடிச்சி அதுக்கு பொறுமை இழந்துருவியா? நீ ஒரு போலீஸ் ஆபீசர் மச்சான், கண்ட்ரோல் எப்பவுமே இழக்க கூடாது. நீ அவனை பிடிச்ச இடம் இந்த நெக்குடா. இந்த பாயிண்ட்ல பிடிச்சா என்ன ஆகும்னு உனக்கே நல்லா தெரியும்ல. சரி, கோவத்துல தெரியாம நடந்துருச்சுன்னு வச்சுப்போம். ஆனா உன் கையால இன்னைக்கு ஒரு உயிர் போயிடுச்சு மச்சி. ரிப்போர்ட் படி இவன் வயிற்றுல தண்ணியும் இருக்கு, கூடவே எனர்ஜி ட்ரிங்க்கும் இருக்கு. ஆமா சார், டப்போட தண்ணி அப்புறம் எனர்ஜி ட்ரிங்க். ஓ காட், என்னாச்சு சார்? இவன் வயித்துல எனக்கு ட்ரக்ஸோட ட்ரேசஸ் கிடைச்சிருக்கு. ட்ரக்கோட ட்ரேசஸ் அவன் வயிற்றுலையா? ஆமா சார், இங்க பாருங்க. இவன் வயிற்றுல இந்த ட்ரக் இருந்ததா? ஆமா சார், இவன் கழுத்துல கூட ட்ரக்ஸோட அடையாளம் இருக்கு. அப்படின்னா அப்படின்னா இங்க இருந்து இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷனே மாற போகுது. எக்ஸாக்ட்லி. ஹலோ அபிஜித். வணக்கம். நான் இப்ப தீனுவோட வீட்ல இருக்கேன். தீனு சிஐடி ஆபீசர் தயா கையால இறந்த பையன். வாங்க அவரோட சிஸ்டர் கிட்ட பேசலாம். டீனா, சொல்லுங்க, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் பிரதரை கொன்னது ஒரு சிஐடி ஆபீசர். இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றது சிஐடி தானே. எனக்கு நியாயம் கிடைக்குமா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவங்க ஆள் இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால சிஐடிஸ் இந்த கேஸையே தலைகீழா மாத்திடுவாங்கன்னு சொல்றீங்களா? வேற யார் மேலயாவது பழி போட்டுருவாங்களா? நிச்சயமா. அதுக்காக தான் நான் என்னோட லாயரை கூடவே வச்சிருக்கேன். அப்ப நீங்க கோர்ட்டுக்கு போக போறீங்களா? அக்கா, சிஐடிஸ் வந்திருக்காங்க. வர சொல்லுங்க. டீனா, நீங்களும் சிஐடிஸும் பேசிக்கிறத நான் ரெக்கார்ட் பண்ணட்டுமா? நிச்சயமா. உங்க இன்வெஸ்டிகேஷன் எந்த லெவல்ல இருக்கு? போயிட்டே இருக்கு. அது சம்பந்தமா தான் உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கலாமேன்னு வந்திருக்கேன். அதான் ஆரம்பத்திலே முடிஞ்சிருச்சே. உங்க ஆபீசர் தான் என் தம்பியை கொன்னுட்டாரு. இதுல என்கொயரி பண்ண என்ன இருக்கு? இங்க பாருமா, உன் பிரதர் சமீபத்தில் ஏதாவது டென்டல் செக்அப் பண்ணாரா? ஐ மீன், ஏதாவது இஎன்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாரா? ஆமா, 3 மாசத்துக்கு முன்னாடி தான் ரூட் கெனால் பண்ணா. இல்ல மேம், 3 மாசத்துக்கு முன்னாடி இல்ல, இன்னைக்கு காலையில கேமுக்கு முன்னால. இல்ல. இதெல்லாம் நீங்க எதுக்காக கேக்குறீங்க? அவங்க ஆபீசரை காப்பாத்த மிஸ்லீட் பண்றாங்க. இப்படி ஏதாச்சும் பண்ணாதானே அவங்க ஆபீசரை இவங்களால காப்பாற்ற முடியும். இங்க பாருங்க, நாங்க கேக்குறதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா தீனுவோட வாயிலையும் வயிற்றுலையும் அனஸ்டீஷியாவோட ட்ரேசஸ் கிடைச்சிருக்கு. அது டென்டலிஸ்டா அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அவங்க சொன்னது கேக்குதா? இப்போ என் பிரதரை கொன்னது ஏதோ ஒரு டென்டிஸ்ட்னு சொல்ல போறாங்க. இல்லவே இல்லம்மா, நாங்க சொல்ல வர்றது எல்லாமே அது உங்க பிரதர் இறப்புக்கு காரணம் ஏதோ ட்ரக்கோட சைடு எஃபெக்ட்மா. அந்த ட்ரக் எப்படி அவர் வயிற்றுக்குள்ள போச்சுன்னு கேட்க தான் நான் இங்கே வந்திருக்கேன். கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி அவர் அந்த மருந்து சாப்பிட்டாரா இல்லை குடிச்சாரா ஏதாவது தெரியுமா? எனர்ஜி ட்ரிங்க். ஆமா சார், எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் தீனா அவன் பாட்டில் இருந்து எனர்ஜி ட்ரிங்க் தான் குடிச்சிட்டு இருந்தா. இப்பதானே தெரியுது. ட்ரக் இருந்த அந்த பாட்டில் உங்களுக்கு கிடைச்சிதான்னு சொல்லுங்க சார். இல்ல அபிஜித், இன்னும் இல்ல.
சீரியஸ்னஸ் புரியாம இருக்கீங்களா சார்? ஏன் நமக்கிட்ட டைம் இல்ல சார். என்ன சொல்ற? வெளியில அவன் ராஜாங்கம் பண்ணிட்டு இருக்கான் சார். தயாந்தா கொலைக்கு காரணம் அவன் தான் இந்த கொலையை பண்ணான்னு சொல்லிட்டு மீடியா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த தங்கச்சி கேரக்டர் ஓவரா என்ன பேசுறான். சொன்னா டைம் பாஸ் பண்றேனா? என்ன விளையாடுறியா நீ? ஒவ்வொரு பாட்டிலையும் செக் பண்ணி ஆகணும். நீ ஒரு பாட்டில் கொண்டு வந்திருந்தா பரவாயில்ல, 50 பாட்டில் கொண்டு அங்க வந்திருக்க. இருக்கிற எல்லா பாட்டிலையும் கொண்டு வந்து தானே ஆகணும். அப்ப ஒவ்வொரு பாட்டிலையும் செக் பண்ணி ஆகணும் இல்லையா சார்? அதை தானே நானும் சொல்றேன். அப்ப நான் மட்டும் என்ன பண்றது? ப்ளீஸ், என்ன சார் பண்றீங்க? இப்போ தயாவோட கேரியரும் ஃபியூச்சரும் ஆபத்துல இருக்கு. இத டெஸ்டால தான் கரெக்ட் பண்ண முடியும். கான்வர்சேஷன் அதே பண்ணி தொலைமா. அதுதானே பண்ணிட்டு இருக்கோம். கம் தாரிகா, ஆசிட்ல இருந்து மொத்த டிராப்பையும் நாம இந்த ட்ரிங்க்ல எடுத்து போடலாம். எந்த ட்ரிங்க்ல அனஸ்தீசியா இருக்கோ அதோட கலர் மாறிடும். அப்ப இதுதான் அவன் குடிச்ச பாட்டிலா? இப்போ ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. அந்த தீனுவை தயா கொள்ளல. அவன் இறந்ததுக்கு காரணம் இவன் குடிச்ச இந்த எனர்ஜி ட்ரிங்க் தான். இந்த எனர்ஜி ட்ரிங்க்ல அந்த ட்ரங்க யாரு கலந்திருப்பான் தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன புது கதை சொல்ல வந்திருக்கீங்க சார்? நீங்க கண்ணால பார்த்த அந்த சம்பவம் உங்க பிரதர் இறப்புக்கு காரணம் இல்லம்மா. அப்படியா? சரி, நீங்க கதையை சொல்லுங்க. உங்க பிரதர் இறப்புக்கு காரணமானது இந்த பாட்டில்ல இருக்கு. என்ன? ஆனா இந்த பாட்டில் ப்ளீஸ். எஸ் சார். இந்த பாட்டிலை பத்தி நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? டீனுவோட வயித்துல இருந்து கிடைச்ச ட்ரக்ஸ், அதை யாரோ டீனுவுக்கு இந்த எனர்ஜி ட்ரிங்க்ல கலந்து கொடுத்துருக்காங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் விசாரிச்சதுல இவன் அடுத்தடுத்து இந்த ட்ரிங்கை குடிச்சுக்கிட்டே இருந்திருக்கான், காகிள் பண்ணிட்டே இருந்திருக்கான். இதை நான் கூட தான் உங்ககிட்ட சொன்னேன். இப்போ என்னதான் ட்ரை பண்றீங்க? அனஸ்டீஷியா கொடுத்து சில ஏரியா மட்டும் மறுத்து போக வைக்க முடியும். இந்த பகுதி, அதாவது நெக் பகுதியை கூட இதை எபிக்ளாட்டிஸ்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன சொல்லணுமோ அத கொஞ்சம் சிம்பிளா சொல்றீங்களா? அத நீ ஒரு விட்டுட்டு நிமிஷம் அமைதியா இருக்கியா? அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை சொல்ல விடு. ஆகாஷ், நீ அமைதியா இரு. இப்ப நடந்த எல்லாத்துக்குமே நீதான் காரணம். நீ மட்டும் தயாவாங்க விளையாட கூப்பிடாம இருந்திருந்தா இது எதுவும் நடந்திருக்காது. சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு பயாலஜி தெரியும்னா உங்களுக்கு எபிக்ளாட்டிக்ஸ் என்ன பண்ணுன்னு தெரியும். நாம ஏதாவது சாப்பிட்டோம் குடிக்கிறோம்னா அது வின் பைப்பை கவர் பண்ணிடும். ஏன்னா அது லங்ஸ்குள்ள போகக்கூடாதுன்னு. அது அப்போ வேலை செய்யலைங்க. அப்போ தயா கழுத்தை பிடிச்ச உடனே தண்ணி நேரா அவன் லங்ஸுக்குள்ள போயிடுச்சு. அதனால தாங்க அவன் இறந்துருக்கான். அதனால அவன் தண்ணியில விழுந்திருக்கான். அதனால அவன் லங்ஸ்குள்ள இன்னும் நிறைய தண்ணி போயிருக்கு. இல்ல மேம், அவன் விழல, அவனை விழ வச்சாங்க. உங்க ஆபீசர் தான் அவனை தண்ணில தள்ளி விட்டாரு. ஐயோ, அவன் விழுந்ததுனால அந்த இறப்பு ஏற்படலைங்க. இறப்புக்கு காரணம் அவன் குடிச்ச ட்ரக்ஸ். அது இந்த பாட்டில்ல இருக்கு பாருங்க. சோ இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த எனர்ஜி ட்ரிங்க் அவங்க கிட்ட கொடுத்தவங்க தான் கொலைகாரங்களா? நிச்சயமா. வாவ், இன்ட்ரெஸ்டிங். கண்டிப்பா உங்க திறமைய நான் பாராட்டியே ஆகணும். கதை நல்லா இருக்கு. அப்போ என்னோட தம்பிய நானே கொன்னுட்டேன்னு சொல்றீங்க? என்ன? இந்த பாட்டில் நீங்க கொடுத்ததா? ஆமா, நான் தான் இதை கொடுத்தேன். டீனு அவன் சாப்பாடு விஷயத்துல ரொம்பவே கேர்ஃபுல். நானோ இல்ல மாமோ கொடுக்காம அவன் எதையும் சாப்பிடவும் மாட்டான், குடிக்கவும் மாட்டான். சரி, சொல்லுங்க, உங்ககிட்ட புதுசா பிளான் இருக்கா இல்ல என்ன அரெஸ்ட் பண்ண போறீங்களா? இல்ல, புதுசா ஒரு விஷயம் கிளம்பிருக்கு. என்ன? இந்த பாட்டில நீங்க தான் உங்க பிரதர்கிட்ட கொடுத்தேன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, நான் தான் கொடுத்தேன். ஆனா இந்த பாட்டில் இருந்தது தீனுவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மட்டும் தாங்க. அவனோடது தான் இருக்கும். ஏன்னா அவன் தானே யூஸ் பண்ணா. அப்ப மேடமோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எங்க? நீங்க தான் உங்க பிரதர்கிட்ட இந்த பாட்டில கொடுத்தீங்கன்னா உங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் இந்த பாட்டில் இருந்திருக்கணுமே. இன்வெஸ்டிகேஷனை நிறுத்த இது புது காரணம் இல்லையா? ஏடகுடமாவே பேசுற. தண்ணியில ஃபிங்கர் பிரிண்ட் அழிஞ்சிரும்னு எனக்கும் நல்லா தெரியும்.
எல்லா பாட்டில்ஸும் டப்ல இருக்கும்போது எப்படி மத்தவங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதுல இருக்கும்? கொஞ்சம் இங்க வாமா. இந்த டம்ளர்ல இப்ப எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் இல்ல. இத கொஞ்சம் உன் கையால பிடி. இத வச்சு என்ன ப்ரூஃப் பண்ண போறீங்க? நான் உனக்கு இப்ப என்ன புரிய வைக்க போறேன்னா, தண்ணி பட்டா ஃபிங்கர் பிரிண்ட் அழியாதுன்னு புரிய வைக்க போறேன். ஊர்வி கிட்ட கொண்டு வா. சார். நல்லா கண்ண திறந்து பாருமா. உன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இன்னும் ஓட்டிக்கிட்டு அப்படியே இருக்கு பாத்தியா? நீ எந்த பொருளை எப்போ தொட்டாலும் சரி, உன் விரலுக்குள்ள இருக்கிற ஆயில் உன் ஃபிங்கர்ல இருக்கிற போர்ஸ் வழியா வெளியில வந்து நீ தொடுற பொருள் மேல ஒட்டிக்கும். உங்க விரல்களால ஏற்பட்டிருக்க இந்த மார்க் இருக்குல்ல, தண்ணியில கூட அழியாது. உங்க ஃபிங்கர்ல இருக்க ஆயில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்ல எப்பவுமே இருக்கும். சோ உங்களுக்கு அந்த பாட்டில டீனுவோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் கிடைச்சிருக்குன்னா அதோட அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ டீனுக்கு கொடுத்த பாட்டில் இது இல்லைன்னு சொல்ல வரேன். ட்ரக் மிக்ஸ் பண்ண பாட்டில யாரோ ஒருத்தர் மாத்திருக்கிறாங்க. உங்க பிரதர் கிட்ட பாட்டில் எவமா கொடுத்த? மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. டீனு அந்த பாட்டில் எங்கேயாவது வச்சானா? இல்ல, டீனு இந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல். ஏன்னா நான் செக் பண்ணேன், கோல் போஸ்ட்ல இருக்கும்போது கூட அவன் பாட்டில் கையில தான் வச்சிருந்தான். அப்படின்னா கேமுக்கு இடையில தான் இந்த பாட்டில யாரோ ஒருத்தர் மாத்திருக்கிறாங்க. யாருன்னு தெரியல. அதுவும் கோல் போஸ்டுக்கு பக்கத்துல. ஏய், ஏன்டா இன்னும் இங்கே இருக்க? இன்னும் வீட்டுக்கு போலையா நீ? மச்சான், அவன் சாவுக்கு காரணம் நீ இல்ல. நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரோ ஒருத்தன் ட்ரக்கை மிக்ஸ் பண்ணிருக்கான்டா. நான் சொல்றதை நம்புடா. தெரியும்டா. இருந்தாலும் எனக்கு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆகுது. நானும் தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது. எனக்கு ஏன் ஃபீல் ஆகுதுன்னு தெரியும். ஏன்னா நான் ஃபெயில் ஆயிட்டேன். நான் தோத்துட்டேன் மச்சான். ஒரு சிஐடி ஆஃபீஸரா, ஒரு மனுஷனா இந்த விஷயத்துல நான் தோத்து போயிட்டேன். அவன் நான் தேவையில்லாம வெறுப்பேத்திக்கிட்டே இருந்தா நான் ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஆனா ரியாக்ட் பண்ணிட்டேன். நான் சிஐடிங்கிறதே மறந்துட்டேன். எனக்கு வந்த கோவத்துல அவன் கழுத்தை அந்த டைம்ல புடிச்சு நெருக்குனேன். அது அப்படியே கொன்னுலான்னு தோணுச்சு. ஹே, என்னையா இதெல்லாம்? அந்த டைம்ல என்ன யோசனை புரியல மச்சான். காலேஜில் நான் ரொம்ப வயலண்டா இருப்பேன். பயங்கரமா எனக்கு கோவம் வரும். நிறைய சண்டை போட்டிருக்கேன். நிறைய பிரச்சனை வரும். நான் சிஐடி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதெல்லாம் மாறிடுச்சு, நான் அமைதியாயிட்டேன்னு தோணுச்சு. ஆனா அந்த கிரவுண்ட்ல அவன் கண்டபடி பேசினப்ப என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம எனக்கு கோவம் வந்துருச்சு. என் கோவம் என்னன்னா, என்னால எப்படி கண்ட்ரோலை இழக்க முடிஞ்சதுன்னு தான். நான் எதுக்காக அப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கேட்குறேன். என்னால முடியல. மனசுல உறுத்திட்டு இருக்கிற விஷயத்தை யார்கிட்டயா சொன்னா மனசு லேசாயிடும்னு சொல்லுவாங்க மச்சி. புரியுதுல்ல? நடந்தவையாகவே இருக்கட்டும். முதல்ல டியூட்டியில் ஜாயின் பண்ணு. கேஸை சால்வ் பண்றதுக்கு என் மச்சான் ஹெல்ப் தேவைப்படுது. வந்து சேரு. தயா, கிரவுண்ட்ல இந்த பிளேயர்ஸை தவிர வெளியாளுங்க யாரா இருந்தாங்களா? இல்ல. டீம்ல 8 மெம்பர்ஸ் இருந்தீங்க, மொத்தம் 16 பேர். ஆமா. பாட்டில் மாறி இருக்குன்னா இவங்கள
யாரோ ஒருத்தர் செஞ்சிருக்கணும். டீம்ல யாரெல்லாம் இருந்தாங்க, எந்தெந்த பொசிஷன்ல இருந்தாங்க, ஏதாவது விஷயம் உனக்கு ஞாபகத்துல இருக்கா? என் டீமோட கோல் கீப்பர் பிரீத்தம். அதோட எங்கள் டிஃபென்ஸில் விளையாடிட்டு இருந்தது சுரேந்தர், அஜய், அப்புறம் தீபு. மிட்ஃபீல்டில் இருந்தது சார்லஸ், அப்புறம் ராஜேஷ். அப்புறம் நானும் ஆகாஷும் ஃபார்வேர்டில் விளையாடிக்கிட்டு இருந்தோம். தினுவோட டீமில் ஃபார்வேர்ட் விளையாடிக்கிட்டு இருந்தது பாபி, அப்புறம் சாம். மிட்ஃபீல்டில் விளையாடிக்கிட்டு இருந்தது ப்ரைட், அப்புறம் நிதின். அப்புறம் டிஃபென்ஸில் விக்கி, ரே, அப்புறம் குல்தீப். அப்புறம் தீனு கோல் கீப்பர், அப்புறம் அவன் தான் கேப்டன். சரி, இந்த மெம்பர்ஸ்ல யாரு தீனுக்கு பக்கத்துல, அதாவது கோல் போஸ்ட்டுக்கு பக்கத்துல இருந்தாங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா உனக்கு? ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அவ்வளவு தூரம் யார் போவாங்க? இந்த குல்தீப், ரே, அப்புறம் விக்கி, இவங்க 3 பேரும் கோல் போஸ்ட் பக்கத்தில் தான் இருப்பாங்க. இவங்க 3 பேரும் தவிர நான், ஆகாஷ், அப்புறம் அப்பப்போ இந்த சார்ல்ஸ், நாங்கள் போஸ்ட்டை அட்டாக் பண்ணுறதுக்காக போவோம். அப்படின்னா மொத்தம் 6 பேர் கோல் போஸ்ட் வரைக்கும் போவீங்க. 5 பேர் சஸ்பெக்டிங்க. சரி மச்சான், அந்த சார்ல்ஸ் இருக்கான்ல, இவனை பற்றி உனக்கு என்ன தெரியுமோ சொல்கிறா. சார்ல்ஸ் ராஜேஷோட ஃப்ரெண்டு. அவனும் என்ன மாதிரி மேட்ச் விளையாட தான் வந்தான். அவனுக்கு தீனு யாருன்னே தெரியாது. ஆகாஷ் அப்படி இல்லை சார். அப்படின்னா டீனுவை கொல்ல ஆகாஷ் கிட்ட ஒரு காரணம் இருக்கு. ஆமாம், டீனு சொன்னதை வச்சு தான் அவங்க அக்கா டீனா அந்த ஆகாஷை பிரேக்கப் பண்ணிட்டு இருக்கா. காண்டு இருக்கும்ல. நான் என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ரே, விக்கி, அப்புறம் இந்த குல்தீப், இவங்கள பற்றி என்ன தெரியும் உனக்கு? அண்ட் மெயின் திங், அந்த ஸ்ட்ரகிளிங்க்கு அப்புறமா தீனு இரும்பிட்டு இருக்கும்போது அவனுக்கு யார் தண்ணி கொடுத்தது? அப்படின்னா தீனுவோட தொண்டை மறுத்து போச்சு மச்சான். எபிக்ளாட்டிஸ் இந்த ட்ரக் போனதுனால சுத்தமாக இந்த இடம் மறுத்து போயிடுச்சு, புரியுதா? அதுக்கு மேலே தண்ணி குடித்த உடனே தண்ணி மூச்சு குழாய் மூலமாக லங்ஸுக்கு போயிடுச்சுடா. கொலைகாரன் நினச்ச மாதிரி அவன் மூச்சு திணறி இறந்துட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு குடிக்க தண்ணி கொடுத்தது யாரு? குல்தீப், அப்புறம் ரே. ஆமாம் சார், நாங்கள் தான் கொடுத்தோம். நாங்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம் சார். இந்த மாதிரி நிலைமையில பார்க்கும்போது யாராக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணிட்டு தானே சார் இருப்பாங்க. குடிக்க தண்ணி குடிக்கிறது குத்தமா என்ன சார்? ஏன்னா அந்த தண்ணியை குடிச்சு தான் தீனு இறந்துருக்கிறான். ஸ்கூலில் உங்களை வச்சு செம மாற்றிருக்கான் போல இருக்கு. என்னடா செம காண்டா உங்களுக்குள்ள? ஆமாம் சார், ஸ்கூல் டேஸில் ரொம்ப வெறுப்பேற்றிருக்கான். அவன் பிஹேவியர் ரொம்ப மோசமாக இருக்கும் சார். பல தடவை எங்களை ஸ்விம்மிங் பூலில் மூழ்கடிக்க கூட ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் வளர வளர இது எல்லாமே சரியாயிடுச்சு சார். அவன் ரொம்ப அமைதியாயிட்டான். அதோட எங்களுக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாக மாறிட்டா சார். ஆமாம் சார், அதுக்கப்புறம் நாங்கள்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அதோட அவன் துடிக்கிறத பார்த்து நாங்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ண தான் சார் ட்ரை பண்ணோம். அதனால தான் தண்ணி கொடுத்தோம், எல்லாம் சீக்கிரம் சரியாகணுங்கிறதுக்காக. ஆமாம் சார், அவன் இருந்த கண்டிஷனுக்கு யாராக இருந்தாலும் தண்ணி தானே கொடுத்துருப்பாங்க. நாங்களும் அதான் பண்ணோம். நாங்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணோம், அவ்வளோதான். வெளியில் போங்கடா, வெளில போய் உட்காருங்க, போங்க. இவங்க சொல்கிறது நிஜமாக கூட இருக்கலாம்ல. டீனுக்கு ஏற்கனவே ட்ரக்ஸை கொடுத்துருக்கலாம். அதுக்கு மேலே அவன் என்ன சாப்பிட்ருந்தாலும் நிச்சயமாக அவன் உயிர் போயிருக்கோண்டா. ஒருவேளை இந்த விஷயம் கொலைகாரனுக்கு தெரிஞ்சதுனால தான் அவன் கையால் தண்ணி கொடுக்கலையோ? ஒருவேளை நாங்கள் போகாமல் இருந்திருந்தா, அதாவது அந்த சண்டை நடக்காமல் இருந்திருந்தாலும் அவன் செத்து தான் போயிருப்பான் இல்லையா? அதை குடிச்சிட்டு. சரியா தான் சொல்கிறேன். எவனோ ஒருத்தன் விளையாடுறான். சரி, ஒரு விஷயம் சொல்லுதையா, நல்லா யோசிச்சு சொல்லணும், புரியுதாதையா? அவனுக்கு தண்ணி குடிக்க கொடுத்தாங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்றியா? அவன் கீழே விழுந்தான், அதுக்கப்புறம் இறந்து போயிட்டான். என்ன ஆச்சுன்னு சொல்லு மச்சான், குழப்பமாவே இருக்கு. ஞாபகம் வந்துருச்சு மச்சான், ஞாபகம் வந்துருச்சு. சொல்லு. நான் தீனுவை பிடிச்சி தள்ளும்போது என்னை எல்லாரும் பிடிச்சி அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சில செகண்ட்ஸ் கழிச்சு நான் பார்க்கும்போது அந்த தீனு டப்ல விழுந்து கிடந்தா, அது பக்கத்தில் ஒருத்தன் நின்றுக்கிட்டே இருந்தான். அதுவும் சும்மா நின்றுட்டு இருந்தானா? ஆமாம். ஏன் போய் அவனை காப்பாத்தலையா? அவன் ஆமாம்,
ஆமா, அவன் என்ன பண்ணானா 4 செகண்ட் சும்மாவே அப்படியே இருந்தான். அப்படியா? அப்போ டீனு முழுசா முழுகி போகணும்னு அவன் ஆசைப்பட்டிருக்கான் மச்சி. அவன் யாருன்னு ஞாபகம் இருக்கா? அபிஜித், ஞாபகம் இருக்கு. விக்கி, நீ ஏன் இப்படி செஞ்ச? நானா? நான் இல்ல சார், நீங்க தான் அவனை கொன்னீங்க. அவன் கழுத்தை நெரிச்சு. சார் 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 விட்டுருங்க விட்டுருங்க சார், சொன்ன கேளுங்க சார். வேண்டாம் சார், தண்ணி தண்ணி சார். சார் சொன்ன கேளுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். தீனுவை தண்ணியில முழுகடிக்க முன்னாடி யோசிச்சிருக்கணும்ல. சார் சார் என்ன பண்றீங்க சார்? சார் நான் விளையாட்டுக்காக சும்மா ஒரு 5 மினிட்ஸ் பண்ணேன் சார், வேற எதுக்காகவும் இல்லை சார். நீங்க தான் சார் அவனோட கழுத்தை நெரிச்சிங்க. நம்ம பல வருஷமா தொந்தரவு பண்றான் சார். சார் யோசிச்சு பாருங்க சார், நான் என்ன சார் பண்ண முடியும்? நீங்க கூட அதான் சார் பண்றீங்க சார். நீங்களும் என்னோட பயத்தை ரொம்ப அதிகப்படுத்துறீங்க சார். சார் சார் ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க சார். தயா உன்னை கொல்லலாம் நினைக்கலடா. அப்படி நினைச்சிருந்தா இந்நேரம் நீ தண்ணி அடியில போயிருப்ப. கோபத்தை முதல்ல கண்ட்ரோல் பண்ண கத்துக்கடா. உன்னோட கோபம் இன்னைக்கு தீனுவோட உயிரை எடுத்துச்சு, நீயே பார்த்தல. தீனு சின்ன வயசுல உன்னை ராகிங் பண்ணிருக்கான். 15 வருஷமா அதை நீ மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பயந்துகிட்டு இருக்க. தீனுவை கொண்டு இருக்கே, அவங்க அம்மாவும் அவ தங்கச்சியும் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அதை பத்தி நீ யோசிக்கவே இல்லைல்ல. அவங்க என்னடா பண்ணுவாங்க பாவம்? அந்த பாட்டிலை பத்தி சொல்லுங்க சார். அதை எப்ப சார் மாத்தினீங்க? ஓ, கவர் பண்ணு. என்ன பண்றீங்க? கார்டன்ல விளையாடுறீங்களா? ஏய் கம் ஆன் கம் ஆன் गाइस. எப்படி இருக்க டீனு? ஹாப்பியா இருக்கியா? சரி வா, ஒரு கேம் விளையாடலாம். இப்ப உன்னோட மூச்சை உன்னால எவ்வளவு நேரம் அடக்க முடியுதுன்னு பார்க்கலாமா? ஐம் ரியலி சாரி. நான் அப்படி மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்க கூடாது. ஆனால் நான் என்ன பார்த்தனோ அதை தான் சொன்னேன். ஆஃப்டர் ஆல் நான் என்னோட தம்பியை எழுந்துட்டேன். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் என்னோட தம்பி. உன்னுடைய இந்த பிஹேவியரால தான் அவன் உயிரை நீக்க போயிருக்குமா? எத்தனை பேர் சஃபரா இருக்காங்க பத்தியா? ஒரு 15 மினிட்ஸ் மிஸ் பிஹேவியரால ஒருத்தர் வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு. இங்க பாருங்க, எல்லா மனுஷனுக்கும் இந்த ராகிங்கிறது சின்ன வயசுல எப்பயாவது நடக்க தான் செய்யும். எய்தர் அவங்க சூசைட் பண்ணிப்பாங்க, இல்லைன்னா கொலைகாரனா ஆயிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விக்கி. அதோட உங்களோட இந்த கேமரா மூலமா அவங்க எல்லார்கிட்டையும் நான் ரெக்வெஸ்ட் பண்ணிக்க விரும்புறேன். அது என்னன்னா, யார் கூடவும் ராகிங்கோ புல்லிங்கோ பண்ணாதீங்க ப்ளீஸ். ராகிங் இல்லீகல். அதுக்காக உங்களுக்கு தண்டனை கூட கிடைக்கலாம். காரணமே இல்லாம யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்க. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருங்க. ஃப்ரெண்ட்ஸ்.